சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அன்பான சத்தியவசன நேயர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே பரலோக ராஜ்யத்தை குறித்த ஆண்டவர் சொன்ன உவமையை ஆதாரமாக கொண்டு அதிலே தன்னை எப்படிப்பட்ட எஜமானனாக அவர் காட்டுகிறார் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக நாம் பார்த்தோம், நம்மை அழைக்கிற எஜமானன், பரம அழைப்புக்கு அவர் நம்மை கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் அழைத்திருக்கிறார். மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன், அந்த அழைப்புக்கு நாம் நம்மை உட்படுத்தி கொள்ளவில்லை, அந்த அழைப்புக்கு தேவன் நம்மை முன்குறித்தார். ஆகவே அவருடைய திராட்சை தோட்டம் அல்லவென்றால் அவருடைய ராஜ்யத்திலே நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் முன்னேற்றத்திற்காக தொண்டாற்ற அழைக்கப்படுகிறோம். அதாவது பரிசுத்த ஜீவியம் செய்வதே அவருக்கு தொண்டு, அவருக்கு செய்கிற தொண்டு. இரண்டாவதாக பார்த்தோம், அவர் நம்முடைய உழைப்பை விரும்புகிறார். சோம்பலை ஆண்டவர் வெறுக்கிறார். அந்த உண்மையை நாம் பார்த்தோம். நிருபங்களின் அடிப்படையிலே, தேவனுடைய சிருஷ்டிப்பின் அடிப்படையிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் அடிப்படையிலே அவர் உழைப்பை விரும்புகிறவர் என்கிற சத்தியத்தை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக அவர் எப்படிப்பட்ட எஜமானன் என்றார்? நியாயமான எஜமானன். அந்த உவமையிலே அந்த எஜமானனே தன்னுடைய வார்த்தையினாலே சொல்லுகிற வசனங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவது, அவன் சென்று வேலைக்கு ஆட்களை அமர்த்தின போது ஒரு பணம் கூலி பேசி அவன் அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மற்ற மணி நேரங்களிலே போன பொழுது கூலி ஒன்றும் பேசவில்லை. 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அங்கே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன். தன்னை நியாயமான எஜமானனாக சொல்லுகிறார். 7ஆம் வசனம், 11ஆம் மணி வேளையிலே போய் அவர் வேலைக்கு ஆட்களை அமர்த்துகிறார். அங்கே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள். அங்கேயும் அப்படித்தான் அவர் சொல்லுகிறார். அந்த மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? முறுமுறுக்கிற வேலையிடத்திலே சொல்லுகிறான், அவர்களில் ஒருவருக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, என்னிடத்திலே ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. எஜமானனே தன்னுடைய வாயிலிருந்து சொல்லுகிற வார்த்தை, நான் நியாயமானவன். ஆம் அருமையானவர்களே, தேவன் நியாயஸ்தர். அவரிடத்தில் எந்த அநியாயமும் கிடையாது. தோற்றங்கள் வித்தியாசமாக நமக்கு காணப்படலாம், உண்மைதான். சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வித்தியாசமாக காணப்படலாம். சில வேளைகளிலே சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, தோற்றங்களை பார்க்கும் பொழுது, ஏன் இது நடக்கிறது? கடவுள் என்பவர் ஒருவர் இருக்கிறாரா? ஏன் இதை அனுமதித்தார்? இது என்ன நியாயம்? இது அநீதி இல்லையா? கடவுள் அநீதிக்கு கை கொடுக்கிறாரா, அநியாயத்துக்கு கை கொடுக்கிறாரா என்று நாம் பேசத்தக்கதாக, நாம் பேசவில்லை என்றாலும் நாம் எண்ணத்தக்கதான விதத்திலே தோற்றங்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் காட்டுகிறது. ஆனால் தோற்றங்கள், சூழ்நிலைகள் நம்மை ஏமாற்ற பார்க்கிறது, நம்மை ஏமாற்ற பார்க்கிறது, நம்மை வஞ்சிக்க பார்க்கிறது. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். அநேக வேளைகளிலே
நாம் தோற்றத்தை பார்த்துவிட்டு தேவனை நியாயமற்றவர் என்பது போல நாம் நினைத்து விடுகிறோம். சொல்லவில்லை என்றாலும் நம்முடைய மனம் நினைக்கிறது, இது என்ன நியாயம், தேவன் எங்கே? உதாரணமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். சவுல், தாவீது, இந்த இருவரில் யார் மேலானவன் என்று வாழ்க்கை நிலையை, அவர்கள் கிரியையை நாம் பார்ப்போமானால் சவுல் தான் நமக்கு நல்லவனாக காணப்படுகிறான். தாவீதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் தெரியும். அவன் கொலைபாதகன், ரத்தம் சிந்தினவன், தன்னுடைய ஊழியக்காரன் உரியாவின் மனைவியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவன். இதை போலத்த செயலை சவுல் செய்யவில்லையே. இதை போலத்த செயலை சவுல் செய்யவில்லை. ஆகவே தோற்றத்திலே நமக்கு எப்படி தோன்றுகிறது? சவுல் தாவீதை விட மேலானவனாயிருக்கிறானே. அது நம்முடைய கணிப்பு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், சவுலை ராஜாவாக்கினது என் மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. தேவன் சவுலை ராஜாவாக்கினதினால் மனஸ்தாபப்பட்டார். ஆனால் நம்முடைய பார்வையிலே பெருந்தவற்றை செய்தவன் என்கிற தாவீதை பார்த்து சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்திற்கு உகந்தவன். ஆமருமையானவர்களே, ஒருவேளை கேட்கலாம், இது என்னையா நியாயம்? கொலைபாதகன், மாற்றானுடைய மனைவியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவன், அவன் அவருக்கு உகந்தவனா? அதை போல தவறு ஒன்றும் சவுல் செய்யவில்லை. ஆனால் அவனை உண்டாக்கினதினால் மனஸ்தாபப்பட்டாராம். ஏன்? அது அப்படிதான். நான் ஏசாவை பகைத்து யாக்கோப்பை சிநேகித்தேன். இதுவும் நமக்கு விளங்காத ஒன்றுதான். ஏசாவா யாக்கோப்பா, யார் நல்லவர்கள்? வாழ்க்கை நிலைமையை பார்த்தால் நமக்கு ஏசா நல்லவனாக தோன்றுகிறான் யாக்கோப்பை விட. யாக்கோப்பு செய்தது போலத்த குற்றங்களை ஏசா செய்ததாக நமக்கு தெரியவில்லை, இல்லையா? யாக்கோப்பு தன் தகப்பனை ஏமாற்றினான், தன் சகோதரனை ஏமாற்றினான், தன் மாமனை ஏமாற்றினான். அவன் ஏமாற்றுகிற எத்தன், இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லுவதோ, நான் ஏசாவை வெறுத்தேன் என்கிறார். மிக எத்தனாக காணப்படுகிற யாக்கோப்பை நான் வெறுத்தேன் என்று சொல்லவில்லை. ஏன்? தேவன் அநீதிக்கு கை கொடுக்கிறாரா? இல்லை, இல்லை. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதே. நாம் வைத்து அளக்கிற அளவுகோல் வேறே, தேவன் வைத்து அளக்கிற அளவுகோல் வேறே. இதை நாம் எப்பொழுதும் உணரணும். தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்றார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழும்பினதில்லை. ஏங்க, இந்த யோவான் ஸ்நானகன் என்னங்க அவ்வளோ பெரிய காரியத்தை செய்துட்டான்? என்ன அற்புதத்தை செய்துட்டான்? எலியா செய்தது போல, எலிசா செய்தது போல ஏதாவது அற்புதங்களை, அதிசயங்களை அவன் செய்திருப்பானா? இல்லையே. அவன் எந்த ஒரு சிறிய அற்புதத்தையும் செய்ததாக வேதத்திலே ரெக்கார்ட் கிடையாது. பெரிய பெரிய அற்புதங்கள் செய்தவன்லாம் இருக்கிறான். அவனெல்லாம் பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லலை. ஒன்றும் செய்யாத இவனை பார்த்து இவன் தான் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலே பெரிய தீர்க்கதரிசி என்றார். நம்ம கேட்டால் நம்ம வேறு யாரையெல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருடைய கணிப்பு வேறையாயிருக்கிறது. அவர் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்ய வேண்டாம் என்றார். இதன் காரணமாகத்தான் நீதியின்படி தீர்ப்பு செய். ஐயா, மனுஷன் செய்கிற தீர்ப்பு தோற்றத்தின்படி, தேவன் செய்கிற தீர்ப்பு நீதியின்படி. வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கு, மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்குரியது. சில வேளைகளிலே இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு விளங்க முடியவில்லை. இப்படி நமக்கு புரியாததினாலே, விளங்காததினாலே நாம் என்ன சொல்லி விடுகிறோம்? தேவன் ஏன் இப்படி செய்தார்? தேவன் அநியாயத்துக்கு கை கொடுக்கிறவரா? இல்லை, இல்லவே இல்லை. ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவனிடத்திலே தன் மகளுடைய ஆரோக்கியத்தை முன்னிட்டு வர,
ஆண்டவர் அவளிடத்தில் எப்படி பேசுகிறார்? அம்மா, பிள்ளையுடைய அப்பத்தை நான் நாய்களுக்கு போடக்கூடாது. இது வேதத்திலே விளங்குவதற்கு ஒரு கருகலான ஒரு காரியம். இதை வைத்துக்கொண்டு சிலர் ஆண்டவரை பற்றி சொல்றாங்க, இது என்னங்க நியாயம்? இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லலாமா? அன்புள்ளவர் ஆயிற்றே, அவர் பட்சபாதம் உடையவர் போல பேசுறாரு, இது ஏன் அப்படி பேசுறார்? ஆண்டவர் அப்படி பேசி இருக்க கூடாது. யாரு? மூன்றாவது ஆள் சொல்றான். இன்றைக்கு வேதத்தை வாசிச்சுட்டு சொல்றான். ஆனா அன்றைக்கு அந்த ஸ்திரீ அப்படி சொல்லலையே. ஐயா, பாதிக்கப்பட்டவள் அவள் தான். அவள் அப்படி சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்றார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடுவது எப்படி? அவ சொல்றா, ஆம் ஆண்டவரே. அந்த வார்த்தை தான், ஆமாம் ஆண்டவரே. அவ ஒப்புக்கொள்றா. நீ என்னமோ போராடுறிய? ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்னு? போராடி இருக்கணும்னா அவ தானே போராடி இருக்கணும். அவ ஆமான்னு ஒத்துக்கொள்றாளையா? மூணாவது ஆள் உனக்கு என்ன வந்தது? இல்லையா? தேவன் அநியாயம் செய்ய மாட்டார். இது 100க்கு 100 உண்மை. அருமையானவர்களே, சில வேளைகளிலே சில வசனங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியலை. தேவனுடைய கிரியைகள், செயல்பாடுகளை நம்மாலே புரிந்து கொள்ள முடியலை. அதனாலே தேவன் தவறு செய்தார் என்று நாம் சொல்லக்கூடாது. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்திலே தான் பவுலடியார் அதை பேசிக்கொண்டு போகிறார். நான் ஏசாவை வெறுத்து யாக்கோப்பை சிநேகித்தேன். அவருக்கு தெரிகிறது இது ஒரு முரண்பாடான கருத்தாய் மக்களுக்கு தெரியும். அதனால் அவர் அங்கே என்ன வாதாடுறார்? 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா? நாம் களிமண், அவர் குயவன். உன்னை கனமான பாத்திரத்துக்கு ஏதுவாகவும் உண்டாக்கலாம், கனவீனமான பாத்திரத்துக்கு ஏதுவாகவும் உண்டாக்கலாம். கனவீனமாக உண்டாக்கப்பட்ட பாத்திரம் குயவனை பார்த்து, ஏன் யா குயவனை, அவனை மாத்திரம் நான் கனமான பாத்திரமாக உண்டாக்கிட்டேன், என்னை ஏன் கனவீனமான பாத்திரமாக உண்டாக்குனேன்னு கேட்க களிமண்ணுக்கு உரிமை கிடையாது. குயவன், அவன் அதிகாரி, அவன் செய்வான், அது அவன் பிரியம், நீ பேசாதே. அருமையானவர்களே, அதனாலே குயவன் அநியாயம் செய்தான் என்பதல்ல, அவன் பட்சபாதம் உள்ளவன் என்பது கிடையாது. அதே அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களின் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்திருந்தாரானால் உனக்கென்ன? கோபாக்கினை பாத்திரமா இருக்கலாம். தாவீதா என்னென்ன அக்கிரமம் செய்ய கோபாக்கின பாத்திரம் யாவன் இருக்கட்டும். ஐயா, யாக்கோபு இதெல்லாம் செய்தான், ஏசாவோட ஒப்பிட்டு அவன் கோபாக்கினையின் பாத்திரம் இருக்கட்டும். ஆனால் இங்கே எப்படி வாதாடுறார் பவுலடியார்? கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? கோபாக்கினையான பாத்திரமான தாவீதின் பேர் அவர் பொறுமையாக இருந்தால் உனக்கென்ன? கோபாக்கினையான பாத்திரமாகிய தாவீதின் பேர் அவர் பொறுமையாக இருப்பாரானால் உனக்கென்ன?
ஏன் என்று நாம் தேவனை கேட்கக்கூடாது. ஒன்றை சொல்லுகிறேன், கவனியுங்கள். நமது ஆண்டவர், நம்முடைய தேவன் எதை சொன்னாலும், அவர் எதை செய்தாலும், அவர் எதை அனுமதித்தாலும், அவர் சொல்லுகிறது அத்தனையும், அவர் செய்கிறது அத்தனையும், அவர் அனுமதிக்கிறது அத்தனையும் நியாயமே. அது அநியாயம் இல்லை, அது அநியாயம் இல்லை. பெதஸ்தா குளத்தண்டை சென்றார். 38 வருஷமாய் ஒருவன் வியாதியாய் இருக்கிறான். சென்றவர் என்ன செய்தார்? அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் அந்த 5 மண்டபங்களிலே வேற எத்தனையோ பேரும் கூட வியாதியாய் இருந்திருப்பார்களே. ஆனால் அங்கு சென்ற ஆண்டவர், வியாதியாய் இருக்கிற நீங்கள் யாவரும் உங்கள் படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கள் என்றா சொன்னார்? இல்லையே. 38 வருஷமாய் வியாதியாயிருந்த அவனை பார்த்து, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவன்தான் நடந்தான். மற்றவர்களுக்கு ஏன் ஐயா சொல்லவில்லை? இவனுக்கு மாத்திரமா? அப்படி என்றால் அவர் பட்சபாதம் உடையவரா? பேசாதே. அது அவனுக்கு மாத்திரம்தான். அவர் செய்வார். அவருக்கு பூரண உரிமை உண்டு. God is sovereign. ஆகவே அவரை ஏன் என்று எவரும் கேட்க முடியாது. மீண்டும் சொல்லுகிறேன், அவர் எதை சொன்னாலும், அவர் எதை செய்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எதை அனுமதித்தாலும் அது நியாயமே, அது அநியாயம் இல்லை. நம்முடைய தேவன் நியாயமுள்ள எஜமானன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் தகப்பனே, எங்கள் எஜமானனே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆம் சுவாமி, அநேக வேளைகளிலே நாங்கள் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறோம். நாங்கள் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தை மாத்திரமே பார்த்து நாங்கள் தீர்ப்புக்கு வருகிறோம், முடிவுக்கு வருகிறோம். ஆனால் நீர் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் முக்காலத்தையும் அறிந்திருக்கிற தேவன். ஆகவே முக்காலத்தை அறிந்திருக்கிற தேவனாகிய நீர் செய்கிற அனைத்தும், எங்களிலும் ஞானம் படைத்த எங்கள் தெய்வமாகிய நீர் சொல்லுகிற அனைத்தும், எங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கிற அனைத்தும் அது நியாயமே என்று நாங்கள் எப்பொழுதும் அறிக்கையிட அப்படிப்பட்ட விவேகத்தை, ஞானத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே.